இந்த மாரி ஏன்னா ஆப்ஷன் எப்படி இதுல கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல அது. பிரைம்ல மட்டும் தான் அப்படி வச்சிருக்கீங்களா? அது தெரியல சார். வந்து நமக்கு இப்ப நான் ஒரு டிவி வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், ஒரு மொபைல், டேப்லெட் இந்த மாரி டிஃபரண்டான டிவைஸ் வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு வந்து ஒரு டிவில வந்து பார்க்க பிடிக்கல அப்படின்னா, நான் அந்த டிவைஸ ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு டிவைஸ் ஆட் பண்ற மாரி வச்சிருந்தா தான் எங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ஒரு டிவைஸ வந்து லாகின் பண்ணிட்டா, அத 30 நாள் கழிச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். அதுவரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா எப்படிங்க மேடம் இது? சார் ஏன்னா பாலிசி படி அதுதான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றாங்க. ஸோ அத நீங்க சொன்னதான ஃபீட்பேக்கா வந்து எடுத்துக்கிறோம் சார். இப்ப அந்த டிவைஸ் வந்து லாக் அவுட்ல தான் இருக்குது. அது இப்ப 30 நாள் வரைக்கும் லாகினே ஆகாது. அப்ப சும்மாவே ஒரு டிவைஸ் 30 நாளா சும்மா கிடக்கும். இங்க பணம் கட்டுனவரு 30 நாள் சும்மா இருப்பாரு. எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல வந்து அமேசான் பிரைம் வீடியோல வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்குது. சரிங்களா? ஆப்ல கிடையாதுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லயே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் தெளிவா வந்து சொல்லியிருக்கிறேன். வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் அந்த மாதிரி லென்த்தா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அப்பனா தான் இந்த பிரச்சனை எதனால வந்தது, எப்படி வந்தது, இந்த பிரச்சனை வந்தா இதனால எதுவும் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நான் கஸ்டமர் கேர்ட்ட வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருந்தேன். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஸோ அவங்க சொன்ன ரீசன்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் பணம் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம். நான் எடுத்துட்டேன். அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 இயருக்கு வந்து 1499 ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து 5 டிவைஸ் வந்து ஒரே நேரத்துல வந்து உங்களால கனெக்ட் பண்ணி மூவிஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மித்தபடி 2 டிவி வந்து ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும், 3 மொபைல் வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? 5 டிவைஸ் வந்து அவங்க ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ணி மூவிஸ் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல நீங்க 2 டிவில மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் 3 டிவைஸ் வந்து மொபைல்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு லேப்டாப்ல வந்து உங்களால கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். 5 டிவிலையுமே வந்து அமேசான் பிரைம் வீடியோவை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பார்க்க முடியாது. 2 டிவில மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் 3 டிவைஸ் வந்து மொபைல்ல தான் பார்க்க முடியும். ஆக மொத்தம் இந்த டிவைஸ் எல்லாம் சேர்த்து 5 டிவைஸ்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1500 ரூபாய்க்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி 5 டிவைஸ் தான் பார்க்க முடியும். 2 டிவி அது போக அதர் டிவைஸ்னா ஒரு 3 மொபைல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு லேப்டாப், 2 மொபைல், 2 டிவி இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மட்டும் ஏன் அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க? அதனால தான் இந்த பிரச்சனையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியாம இந்த பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ரூ. 1500 பணம் கொடுத்து அமேசான் பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்துட்டீங்க. நான் கூட ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து நான் போட்டிருந்தேன். உங்க யாருக்கெல்லாம் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வேணுமோ இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற 4 சப்ஸ்கிரைபர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 4 பேத்துக்கிட்டயுமே வந்து ஆளுக்கு 300, 300 வந்து பணம் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். அப்ப 4 பேருமே வந்து ஆளுக்கு 300 கொடுத்ததுனால ரூ. 1200 ஆயிடுச்சு. நான் ஒரு 300 போட்டு நான் வந்து ரூ. 1500 ஆச்சு. இந்த ரூ. 1500க்கு 1 இயர் அமேசான் பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்தாச்சு. எடுத்து நான் அப்பயே எல்லாத்துக்கும் வந்து பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து டிவில கனெக்ட் பண்ணிட்டாரு. மீதி 2 பேர் பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. 3 பேர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்டெல் செட்டப் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நார்மல் எல்இடி டிவி தான் இருக்குது. என்கிட்ட ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. என்கிட்ட ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த செட்டப் பாக்ஸில் வந்து அமேசான் பிரைம் வீடியோ ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய ஆப்பில் வந்து நான் அந்த டிவைஸுக்கு வந்து நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நாங்கள் 4 பேர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் வேலைக்கு போயிருந்திருக்காரு போல. சாயந்தரம் ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலான்னு அவர் கனெக்ட் பண்ணாமே இருந்திருக்காரு. அவரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் டிவியில வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. கனெக்ட் ஆயிருச்சு. ஆனா அவருக்கு வந்து படம் ஓடல. என்னன்னு பார்த்தா டிவைஸ் ரீச்டு அப்படின்னு வந்திருக்குது. அதாவது வந்து 5 டிவைஸ்க்கு மேல பார்க்க முடியாது. 6வது ஒரு டிவைஸை வந்து நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் ரீச்டு அப்படின்னு தான் வரும். இந்த இடத்துல தான் நீங்க எல்லாருமே முக்கியமா வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க 4 பேர் வந்து அமேசான் பிரைம் வீடியோவை வந்து நாங்க யூசர் நேமு, பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிட்டோம். நாங்க 4 பேருமே. 5வது உள்ள நபரு அவர் வேலைக்கு போயிருந்தாரு. அதனால அவர் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல தான் வீட்டுக்கு வந்துட்டு அவர் டிவியில கனெக்ட் பண்ணியிருக்காரு. யூசர் நேம், பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அவருக்கு லாகின்லாம் ஆயிருச்சு.
ஆனா அவர் படத்தை வந்து ப்ளே பண்ணும்போது அவருக்கு வந்து படம் ஓடல. டிவைஸ் ரீச்டுன்னு வந்திருக்குது. ஸோ அப்பயில எனக்கு வந்து அவர் கால் பண்ணாரு. ப்ரோ இந்த மாதிரி டிவைஸ் ரீச்டுன்னு வருது. எனக்கு படம் எதுவுமே வந்து ஓடல. வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் ஓடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்பயில எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா நாம 4 பேர் தானே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப அவருக்கு ஏன் படம் வந்து ஓடல? அப்ப அவர் தானே 5வது டிவைஸ். நாங்க ஏற்கனவே 4 பேர் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்ப அவர் தான் 5வது ஆளு. அப்ப அவரு கனெக்ட் ஆகணுமே. 5 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. எதனால கனெக்ட் ஆகல? அப்படின்னு ஒரு சைடு எனக்கு யோசனை. அப்புறம் மீதி 3 பேத்துக்கிட்டயுமே நான் கால் பண்ணி கேட்டேன். நீங்க யாராவது வந்து வேற டிவைஸ்ல எதுவும் கனெக்ட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு, யாருமே நாங்கலாம் கனெக்ட் பண்ணல ப்ரோ. நாங்கலாம் மொபைல்ல மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், அமேசான் பிரைம் வீடியோவை ஆப்பை ஓப்பன் பண்ணேன். என்னுடைய மொபைல்ல ஓப்பன் பண்ணேன். ஏன்னா டிவிலலாம் அது பண்ண முடியாது. டிவில ஒன்லி படம் மட்டும் தான் பார்க்க முடியும். மித்தபடி ஒரு டிவைஸை வந்து நம்ம ஆட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியே தூக்கி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ல மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூகுள்ல போய் அமேசான் பிரைம் வீடியோ .com டிவைசஸ் அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்டா ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போய் கூட நம்ம டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பிரைம் வீடியோ ஆப் என்கிட்ட இருக்குது மொபைல்ல. ஏன்னா நான் தானே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கும்போது பிரைம் வீடியோ ஆப் என்னோட மொபைல்ல தான் இருக்குது. பிரைம் வீடியோ ஆப்பை என்னோட மொபைல்ல வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏர்டெல் டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் வந்து காட்டுச்சு. அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சைன் அவுட் பண்ணக்கூடாது. சைன் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு அவருக்கு வந்து படம் எடுக்காது. சைன் அவுட் பண்ணாலும் சரி, சைன் இன் பண்ணாலும் சரி, அவருக்கு படம் எடுக்கவே இல்ல. நான் அதை செக் பண்ணியும் பார்த்துட்டேன். அதனால ஒரே வழி இந்த டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணாதான். அதாவது நான் எந்த பிரைம் வீடியோ அக்கௌண்ட் வச்சிருக்கேனோ, அதுல இவங்க 4 பேர் சேர்ந்திருக்காங்களோ, அந்த அக்கௌண்ட்ல என்னுடைய ஏர்டெல் டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் இந்த டிவைஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்போ ரிமூவ் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் அவர் கனெக்ட் பண்ணாரு. அவர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மூவிஸ் எல்லாம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2வது நாள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திரும்படி நான் படம் பார்க்கணும்னு நினைச்சு, என்னுடைய ஏர்டெல் செட்டப் பாக்ஸை வந்து நான் திரும்படி லாகின் பண்றேன். லாகின் பண்ணி நான் பிகில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல மறுபடியும் அவர் எனக்கு கால் பண்ணாரு. ப்ரோ எனக்கு வந்து காலையில இருந்தே அமேசான் பிரைம் வீடியோ எடுக்கல ப்ரோ. அதனால நீங்க காலையில வேலையில இருப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூப்பிடல. இப்ப நான் நைட்டு தான் வந்து ஃப்ரீ ஆனேன். அதனால தான் இப்ப நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாரு. என்ன பண்ணி மறுபடியும் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்படி என்ன பண்ணேன், 2வது தடவை என்னுடைய டிவைஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னுடைய ஏர்டெல் செட்டப் பாக்ஸை 2வது தடவை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையே வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம டிவில வந்து நம்ம கனெக்ட் பண்றோம்னு வைங்களேன், அது செட்டப் பாக்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய டிவியா இருக்கட்டும். நம்ம டிவில வந்து என்ன பண்ணுவோம், பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அமேசான் பிரைம் வீடியோன்னு சர்ச் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ண சொல்லி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதுல வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரி லாகின் ஆப்ஷன் எதுவுமே வந்து கேட்காது. 2 ஆப்ஷன் தான் கேட்கும். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, பாதி ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு சீரியல் கோடு வந்து காட்டும். இந்த சைடு பாதி ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு வந்து காட்டும். சரிங்களா? அதாவது இந்த 2ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி, அது மூலமா தான் உங்களால வந்து அமேசான் பிரைம் வீடியோ அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து அந்த கியூஆர் கோடை தான் வந்து நான் ஸ்கேன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுவேன். அதே மாதிரி தான் 2 தடவை லாகின் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணியிருக்கிற பட்சத்துல, என்னுடைய டிவைஸ்ல என்னுடைய பிரைம் வீடியோ ஆப்ல நான் உள்ள போய் செக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல சம்பந்தமே இல்லாம ஆண்ட்ராய்டு வெப் அப்படின்னு போட்டு ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண மாதிரி காட்டுது. அது என்ன டிவைஸ் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. அது வந்து கூகுள் குரோம். ஏன்னா கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி தான் நம்ம டிவியில அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம லாகின் பண்ண முடியும். குரோம் வழியா நான் லாகின் பண்ணதுனால, அந்த குரோமை வச்சு அவங்க ஒரு டிவைஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்னு அவங்க ஒரு முத்திரை குத்திட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது, ஆல்ரெடி வந்து இப்ப நான் ஒருத்தன் இருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் 4 பேர் வந்து பிரைம் வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நான் வந்து செட்டப் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ற பட்சத்துல செட்டப் பாக்ஸ் கனெக்ட் ஆயிருக்குது. நான் கூகுள் குரோம் வழியா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால கூகுள் குரோமுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்குது. அது போக என்னுடைய மொபைல் கனெக்ட் ஆயிருக்குது. அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ல 4 பேத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 7 டிவைஸ் கணக்காயிருச்சு. அப்ப 7 டிவைஸ் வந்து அந்த பிரைம் வீடியோல ரிஜிஸ்டர் ஆனதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 டிவைஸ மட்டும் தான் அது பிரைமரி டிவைஸா எடுத்துக்குதே தவிர, மீதி 2 பேத்த வந்து படம் பார்க்க முடியாம ஆயிருச்சு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சைடுல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து போடுறேன். நீங்களே பாருங்க அத. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா, பிரைம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா?
அந்த பிரைம்ன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மூவிஸ் எல்லாம் வந்து ப்ளே ஆகும். நீங்க 10 டிவைஸ் கூட லாகின் பண்ணலாம் ஒரே அக்கௌண்ட்ல. ஆனா இந்த பிரைம் அப்படின்றது எந்த டிவைஸ் கீழே வந்து பிரைம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டிவைஸ்ல மட்டும்தான் உங்களால வந்து மூவிஸ் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுடைய டிவைஸுக்கு கீழே பிரைம்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த டிவைஸ்ல வந்து உங்களால மூவிஸ் வந்து பார்க்க முடியாது. ஆனா நீங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. ஆனா உங்களால மூவிஸ் பார்க்க முடியாது. டிவைஸ் ரீச்டுன்னு தான் வரும். அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 4 சப்ஸ்கிரைபர் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? நான் ஏற்கனவே வந்து மல்டிபிள் தடவை வந்து டிவைஸ வந்து கனெக்ட் பண்ணதுனால, Google Chrome பார்த்தீங்கன்னா, பிரைமரி டிவைஸா அந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம 4 சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிரைம் டிவைஸ் கிடையாதுன்னு அவரை ஓரமா ஒதுக்கி விட்டுருச்சு. அப்படிங்கும்போது அவரால வந்து மூவிஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியல. அவர் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு, ப்ரோ எனக்கு வந்து டிவைஸ் ரீச்டுன்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் செக் பண்ணும்போது அவர் டிவைஸ் வந்து பிரைம்ல வந்து ரிஜிஸ்டரே ஆகல. அவர் டிவைஸ் வந்து தனியா காட்டுதே தவிர, அவர் டிவைஸ் கீழே இப்ப நான் காட்டின மாதிரி பிரைம்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ எதனால இப்படி இருக்கும்? ஒருவேளை இந்த குரோம் எல்லாம் வந்து பிரைம் டிவைஸ்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அதனால வந்து அவருடைய டிவைஸ் வந்து பிரைம்னு காட்டாம இருக்குதுன்ட்டு நான் அந்த குரோம் டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். அது ரிமூவ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் தான் 2 தடவை ஏற்கனவே வந்து என்னுடைய ஏர்டெல் செட்டப் பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேனே. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை எடுக்கலன்னு சொல்லும்போது நான் ஒரு தடவை ரிமூவ் பண்ணியிருந்தேன். 2வது தடவை கனெக்ட் பண்ணி பிகில் படம் பார்த்துட்டு அவர் திரும்பி 2வது தடவை கூப்பிட்டதுனால 2வது தடவை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 3வது தடவை நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ரிமூவ் பண்ண முடியாது. நீங்க வந்து 30 நாள் வெயிட் பண்ணணும். 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 31வது நாள் தான் வந்து இந்த டிவைஸை வந்து உங்களால ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஆப்ல வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னடா கொடுமையா இருக்குது. நான் உடனே வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நான் கால் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். Hello, sir. எஸ் சார். Yeah, I've connected your call to the 11 team. They can talk to you in Tamil. Over to you, buddy. ஓகே சார். வணக்கம் சார், என் பேர் கோபிகா. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? மேடம், பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தேன் மேடம். ஓகே சார். இப்ப அது அமேசான் ஷாப்பிங் shall I ஆப்ல leave? What buddy? Shall I leave, buddy? One sec buddy. It's query about Prime Video subscription buddy. Buddy, he just want to converse in Tamil. One minute. சார், அதுக்கு கன்சர்ன் டீம் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருப்பாங்க. இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு? இப்ப இந்த பிரைம் வீடியோ ஆப்ல மேடம் டிவைஸை வந்து ரிமூவ் பண்ண முடியல. Buddy? ஓகே சார், இதுக்கு கன்சர்ன் டீம் இருக்காங்க. கால் நான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் சார். சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். சரிங்களா சார்? ஓகே. ஓகே சார். ஹலோ ஹலோ. லைன்ல வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். கன்சர்ன் டீமுக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஃபர்தரா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்றேன் சார். சரிங்களா? ஓகேங்க மேடம். ஓகே சார். பட் ஓடி படி. Yes, I'm checking his account. So, I see on his account there are 5 devices already registered, and on 13th of February, like yesterday, day before yesterday, already the device limit was reset. Okay, as per the plan, we allow customers to watch it only on 5 devices. So already day before yesterday, he contacted us and the device limit was reset for the customer. So again, after 30 days only we can reset the limit. There is an limitations. Once every 30 days we can reset the limit for customer. So as already yesterday it was reset, we do not have an option to reset it again. So customer need to wait for 30 days. சார், அதோட லிமிட் வந்து 5 டிவைஸ் தானா? ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி 5 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க சார். சரிங்களா? ஆமாங்க ஸோ மேடம். அதனால திரும்பி அந்த டிவைஸை ரீசெட் பண்றதுக்கு 13 டேஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதான் மேடம், நம்ம ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டிவைஸை நம்ம அன்ரிஜிஸ்டர் பண்ணிட்டு புதுசா திரும்பி டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுங்களா? 1 minute சார். படி customers asking already registered, we can't able to 1 minute buddy.
ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனா உங்களோட ஒரு அக்கௌண்ட்ல இல்ல அதாவது 5 பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆமாங்க அதுல மேடம். ஏதாச்சும் ஒண்ணு ரிமூவ் பண்ணிட்டு நியூவா ஒண்ணு ஆட் பண்ணணும்னு கேக்குறீங்களா சார்? ஆமாங்க மேடம். ஒரே ஒரு டிவைஸ் வந்து இருக்குதுங்க மேடம். அதுல பிரைம் வீடியோ ஆப்ல பாத்தீங்கன்னா, பிரைம்னு மென்ஷன் பண்ணியே காட்டுது. ஓகே. ஆனா அந்த டிவைஸ் வந்து என்ன டிவைஸ், யார் டிவைஸ்னே தெரியல. ஆனா அது வந்து ஓகே. சைன் அவுட் ஆகி தான் இருக்குது. நாங்க 4 பேர் தான் பார்க்க முடியுது. 5வதா யாராவது உள்ள வந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து டிவைஸ் வந்து ரீச்டுன்னு தான் வருது. ஆனா அந்த 5வது டிவைஸ் வந்து சைன் அவுட்ல தான் இருக்குது. ஆனா அத ரிமூவ் பண்ண முடியல. 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாரி காட்டுது. சார் அதுதான் சொல்றாங்க. ஸோ 5 டிவைஸ் மட்டும் தான் இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். அதாங்க மேடம். ஏற்கனவே அந்த 5 டிவைஸ்ல வந்து ஒரு டிவைஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாதுங்களா? 1 minute sir. Hello buddy. Yes. Buddy, customer is asking, customer added 5 device buddy, but that one device was already log out. There is a no active connected. So customer wants to add another device buddy. Yes. So here is the limitations. Suppose customer register a device and log out from the device. So again he will log in, right? So once he log out and log in, it will be considered as a new device again. So once he log in, the serial number will be registered. So even if he log out and log in, then it will be considered as a new device. So he won't be able to do that. Okay, okay. Only once he can log in. After login, he should keep it permanently. If he sign out, if he factory reset the device, if the device is lost and stolen, then the device again, it will be considered as a new device. Okay, okay. Hello. Okay, okay. Hello sir. சொல்லுங்க மேடம். சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா ஒன்ஸ் வந்து லாகின் ஆயிடுச்சுன்னா அது வந்து பெர்மனண்டா லாகினா இருக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். சரிங்களா? ஏன்னா ஓகே. இப்ப லாக் அவுட்ல இருந்தாலும் திரும்ப உங்களால அந்த டிவைஸை லாகின் பண்ண முடியும் இல்லையா? So அந்த இல்லைங்க மேடம். அது ரீசனுக்காக அந்த டிவைஸ் வந்து லாகின் பண்ண முடியாதுங்க மேடம். அது என்ன மொபைல்னே தெரியல அது. ஓகே உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் லாகின் ஆயிருக்கு இல்லையா? ஆமாங்க ஒன்ஸ் மேடம். வந்துட்டு உங்களுக்கு 13 டேஸ் கழிச்சு தான் அது வந்துட்டு உங்களால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அது லாகின் ஆயிடுச்சுனாலே பெர்மனண்டா அது லாகின் ஆன மாதிரி தான். லாக் அவுட்ல இருந்தாலும் லாகின்ல இருந்தாலுமே அது வந்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆனதுனால ஸோ ரெஜிஸ்டர்ல இருக்க மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களால லாக் அவுட் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். ஓகே மேடம். அதுக்கு 30 நாள் வெயிட் பண்ற மாரி இருக்குதுங்க மேடம். 30 நாள் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியலீங்களே மேடம். ஆனா ஏன்னா இதுக்கு 5 பேர் வந்து சேர்ந்து பார்க்கறதுக்கு தான் மொத்தமா நாங்க ஒரு ஃபேமிலி டீமா வந்து இதுல போட்டது. அதுல ஒருத்தர் மட்டும் 1 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, அவரு ஒத்துக்க மாட்டாங்களே. இந்த மாரி ஆப்ஷன் எப்படி இதுல கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல அது. பிரைம்ல மட்டும் தான் அப்படி வச்சிருக்கீங்களா? அது தெரியல சார். டைம் வீடியோல ஏன்னா மட்டும் தான் இப்படி இருக்கான்னு கேக்குறீங்களா சார்? ஆமாங்க மேடம். அதாவது வந்து நமக்கு இப்ப நான் ஒரு டிவி வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், ஒரு மொபைல், டேப்லெட் இந்த மாரி டிஃபரெண்டான டிவைஸ் வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு வந்து ஒரு டிவில வந்து பார்க்க பிடிக்கல அப்படின்னா, நான் அந்த டிவைஸ ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு டிவைஸ் ஆட் பண்ற மாரி வச்சிருந்தா தான் எங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ஒரு டிவைஸ வந்து லாகின் பண்ணிட்டா, அத 30 நாள் கழிச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். அதுவரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா எப்படிங்க மேடம் இது? சார் ஆனா பாலிசி படி அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதை நீங்க சொன்னதான ஃபீட்பேக்கா வந்து எடுத்துக்கிறோம் சார். ஏன்னா இப்ப நாங்க வந்து 5 பேரா வந்து ஆளுக்கு பணம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, ஷேர் பண்ணி தான் இதுல நாங்க போட்டிருக்கோம். அப்போ ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஷேரிங் அமௌண்ட் குடுத்தும் அவர் 30 நாள் வெயிட் பண்ற மாரி இருக்குது. ஏன்னா இப்ப அந்த இது டிவைஸ் வந்து லாக் அவுட்ல தான் இருக்குது. அது இப்ப 30 நாள் வரைக்கும் லாகினே ஆகாது. அப்ப சும்மாவே ஒரு டிவைஸ் 30 நாளா சும்மா கிடக்கும். இங்க பணம் கட்டுனவரு 30 நாள் சும்மா இருப்பாரு. புரியுதுங்களா மேடம் நான் சொல்றது? இது Hello? சார் நான் ஆப்ஷன் வந்துட்டு இல்ல 1 மினிட். ஹலோ ஓகே. படி. Yes. But customer is asking, it's an alternate option. Is there anything for log out that device and customer wants to log in another account, buddy, another device? Nobody, because only we also have option to reset it only once every 30 days. So as already on 13th of February reset was done, we do not have an again option. So we have to wait for 30 days. No other option for that. However, we can take it as a feedback from customer. Yeah.
அவங்க அதுதான் சார் சொல்றாங்க. வேற ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்ல. 30 டேஸ் வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இருக்காது. 30 டேஸ் கழிச்சு தான் அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு வரும்னு சொல்றாங்க. 30 டேஸ்னா இப்ப இன்னையில இருந்து 30 நாள் கணக்கு வருதுங்களா? இல்ல 13ஆம் தேதி நீங்க பண்ணிருக்கீங்களா? நேத்துல இருந்து 30 நாள் வந்து கணக்கு வரும் சார். அதாங்க மேடம். அது நேத்து 13ஆம் தேதினா இப்ப அடுத்த மாசம் 13ஆம் தேதி வரைக்கும். சார். அது வரைக்கும் வேற டிவைஸ் ஆட் பண்ணி அவரால பார்க்க முடியாது. ஓ சார். ஒன்லி அந்த 5 டிவைஸ் மட்டும் தான். நான் சொன்னேன், சார் நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழ்ல பேசுங்க சார் அப்படின்னு நான் சொன்னதுக்கு, சார் எனக்கு வந்து தமிழ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 தான் தெரியும். இந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசுவீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு. எனக்கு அதெல்லாம் பேச தெரியாதுங்க சார். எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு. ஓகேங்க சார், அப்ப வெயிட் பண்ணுங்க. நான் வந்து தமிழ்ல பேசுற ஆளுக்கு வந்து காலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்கன்னாரு. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 25 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அவருமே இடையில வந்து அப்பக்கப்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, சார் தமிழ் பேசுற ஆள் வந்து கிடைக்கல, நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கால் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு லேடி வந்து எனக்கு மாட்டினாங்க. அது எப்படிங்க எனக்கு புரியல. இப்ப நீங்களே ஆடியோல கேட்டிருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டுல தமிழ் திரைப்படம் எல்லாத்தையுமே வந்து அமேசான் பிரைம் வீடியோல வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து அதை ஒளிபரப்புவாங்களாம். ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் பேசி இந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகலைங்க, படம் ஓடலைங்க, ஏதாவது ப்ராப்ளங்க அப்படின்னு நம்ம கால் பண்ணா மட்டும் அவங்களுக்கு தமிழ் தெரியாதான், இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா. அப்புறம் என்னத்துக்கு நீங்க தமிழ் திரைப்படத்தெல்லாம் வாங்குறீங்க? எதுக்காண்டி தமிழ்நாட்டுல எல்லாம் அமேசான் பிரைம் வீடியோன்னு ஏன் தமிழ்நாட்டுல வந்து சேல் பண்றீங்க? எவன் எவன் இங்கிலீஷ் பேசுறானோ, ஹிந்தி பேசுறானோ அவன்கிட்ட போய் சேல் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க சேல் பண்றீங்க? சரி சேல் பண்றீங்கல்ல, தமிழ் கண்டென்ட்டை எதுக்கு போடுறீங்க? தமிழ்நாட்டுக்காரன் பார்க்கணும் தானே தமிழ் கண்டென்ட் போடுறீங்க. தமிழ்நாட்டுக்காரன் வாங்கணும் தானே தமிழ்நாட்டுக்குள்ள அமேசான் பிரைம் வீடியோன்னு கொண்டு வர்றீங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்காரன் வந்து இந்த மாதிரி ஆப்ல எதுவுமே படம் பார்க்க முடியல, ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணா மட்டும் தமிழ் தெரியாது, எங்க டீம்ல வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்க, நீங்க அதுல தான் பேசணும்னு சொன்னா எப்படி தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ்ல பேசுவான்? அவனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதுல தான் அவன் பேச முடியும். இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்கன்னு எனக்குமே ஒண்ணுமே புரியல. பாலிசி எல்லாம் எதுக்குங்க நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு, அவங்களுக்கே அது தெரியலேங்கிறாங்க. இதுக்கு மேல நான் அவங்க கிட்ட என்ன பேசணும்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவங்க ஒரு பாலிசின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க வச்சுட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அமேசான் பிரைம் வீடியோ ஒரு வருஷத்துக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னா ரூ. 1499 பிரைஸ். இதுல 5 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்த 5 டிவைஸ்ல 2 டிவி 3 மொபைல் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்படி எல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணி போடுறீங்கல்ல, அப்ப இதையும் மென்ஷன் பண்ணலாம்ல. ஒரு மாசத்துக்கு 2 டிவைஸ் மட்டும்தான் நீங்க ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல ரிமூவ் பண்ணணும்னா ஒரு மாசம் வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில எந்த டிவைஸையும் உங்களால ரிமூவ் பண்ணவும் முடியாது, எந்த புது டிவைஸையும் உங்களால ஆட் பண்ணவும் முடியாது அப்படின்றத நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தா, நான் ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையா நான் இந்த டிவைஸை வந்து இனிமே கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு நான் யோசிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு நான் தைரியமா ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு தடவை ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் அப்படியே விட்டுருப்பேனே. எதுக்கு இவ்வளவு தடவை நான் ரிமூவ் பண்ணி, எதுக்கு எங்கள்ல ஒரு ஆள் வந்து பார்க்காம இருக்கணும்? அவர் எனக்குன்னு ரூ. 300 காசை கொடுத்துட்டாரு. ஏன்னா நாங்க 5 பேரா சேர்ந்து தான் ரூ. 1500 பணம் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம். அதுல நாங்க 4 பேர் தான் பார்க்க முடியுது. அவர் ஒருத்தர் மட்டும் ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப அது என்ன காரணம்? அப்ப அந்த டிவைஸ் வந்து நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது குரோம், கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் வந்து அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. ப்ரௌசரை வந்து நான் எப்படி அவங்க ரிமூவ்னு ஆப்ஷன் கொடுத்தாதான் நான் அந்த ப்ரௌசரை ரிமூவ் பண்ண முடியும். அது ஒரு டிவைஸே கிடையாது. அது ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோம் ப்ரௌசர். கூகுள் குரோம் வழியா தான் வந்து நம்மளுடைய டிவியை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நீங்க ஆப்ஷன் வச்சிருக்கிறீங்க. அப்படிங்கும் போது இந்த ப்ரௌசர் வந்து அதை எப்படி நீங்க ஒரு டிவைஸ்ன்னு கணக்கெடுத்து அதை பிரைமா வந்து மாத்திக்கிறீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமேசான் பிரைம் வீடியோல வந்து 5 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனா 5 டிவைஸ்ல வந்து இப்ப 2 டிவைஸ் பார்க்கலாம், 3 டிவைஸை லாக் அவுட் பண்ணிட்டு வேற ஒரு 3 டிவைஸை வந்து உள்ளக்க லாகின் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பார்க்கவே முடியாது. ஏன்னா 5 டிவைஸை ஃபர்ஸ்டா நம்ம ஐடி எல்லாம் வாங்குறோம்னு வைங்களேன், பணம் கட்டி ரூ. 1500 பணம் கொடுத்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டோம்னு வைங்களேன், எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா எந்த 5 டிவைஸ் நம்ம லாகின் பண்றோமோ அந்த 5 டிவைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா பிரைம் வீடியோ, இதுதான் வந்து பிரைம் டிவைஸ்ன்னு சொல்லி அவங்களே கீழே பிரைம்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அப்ப நீங்க 6வது டிவைஸோ 7வது டிவைஸோ இல்ல 10வது டிவைஸா கொண்டு வந்து உள்ள லாகின் பண்ணா கூட உங்களுக்கு
எந்த படமும் எடுக்காது. ஏன்னா பிரைமரி டிவைஸ் உங்களுடைய டிவைஸ் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்டா எந்த 5 டிவைஸை நீங்க லாகின் பண்ணீங்களோ அது மட்டும் தான் பிரைமரி டிவைஸே தவிர நீங்க சேர்க்க வேண்டிய மீதி எத்தனை டிவைஸை சேர்த்தாலும் அது பிரைமரி டிவைஸ் கிடையாது. அப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு அதுல படம் ஓடாது. டிவைஸ் ரீச்டு அப்படின்னு தான் வரும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த மாதிரி பிரச்சனை தாங்க போயிட்டு இருக்குது. நீங்க ஒரு தடவை 5 டிவைஸை வந்து நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 டிவைஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். 3வது டிவைஸ் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஒரு மாசம் வெயிட் பண்ணணும். அந்த 2 டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க திரும்படி ஒரு 2 டிவைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஆனா திரும்படி ஒரு 3வது டிவைஸை சேர்த்தீங்க அப்படின்னா அது பிரைம் டிவைஸா வந்து சேராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 டிவைஸ் கீழேயுமே வந்து பிரைம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிற பட்சத்துல நீங்க 6வது டிவைஸோ 7வது டிவைஸோ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல படம் ஓடாது. ஏன்னா உங்க டிவைஸ் வந்து பிரைமரி டிவைஸ் கிடையாது. நீங்க வந்து பிரைமரி டிவைஸை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா வேற சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். டிவைஸ் ரீச்டு அப்படின்ற மாதிரி தான் டிஸ்பிளேல உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்களுமே வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி ஓயாம லாகின் பண்ணி டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணி திரும்படி லாகின் பண்ணி ரிமூவ் பண்ணி இப்படி என்னைய மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து நீங்களும் மாட்டிக்காதீங்க. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த குரோம் ப்ரௌசரை வந்து என்னால் ரிமூவ் பண்ண முடியல. அதை ரிமூவ் பண்ணணும்னா நான் ஒரு மாசம் வெயிட் பண்ணணும். அப்போ அந்த குரோம் ப்ரௌசரை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அந்த இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய டிவைஸை வந்து நான் பிரைமரி டிவைஸ், அதாவது அந்த பிரைம்னு கீழே மென்ஷன் பண்ற மாதிரி அவர் டிவைஸை வந்து நான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு நான் அந்த கூகுள் குரோமை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு 2 டிவைஸ் தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால என்னுடைய லிமிட்டை வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு கஸ்டமர் கேர்ல இருந்து சொல்லிட்டாங்க. நான் கம்பல்சரி ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த ஒரு நபர் ஒரு மாசம் பார்க்காம தான் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசம் அவர் பார்க்காம தான் இருந்தாரு. ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த ப்ரௌசரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு திரும்படி அவருடைய லாகின் டீட்டெயிலை கொடுத்து அவரை வந்து பிரைமரி டிவைஸா நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு மாசமா அவர் வந்து பாத்தீங்கன்னா படம் எந்த படமும் பார்க்காம ஒரு மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஸோ அப்பயில நீங்க எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம், ஏன் உங்களுடைய லாகின் டீட்டெயிலை கூட அவர் கொடுக்கலாம்ல, ஏன் உங்களுடைய ஐடியை கூட நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு கூட அவரை பார்க்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் தான் முதல்லயே சொன்னேனே, என்னுடைய டிவைஸ்லயுமே வந்து பிரைம்னு போட்டிருக்கு. மீதி பேலன்ஸ் வந்து 3 பேர் டிவைஸ்லயுமே பிரைம்னு போட்டிருக்கு. லாஸ்டா 5வது டிவைஸ் பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து பிரைம் டிவைஸ்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த டிவைஸை நான் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இவர் டிவைஸை வந்து பிரைமரி டிவைஸா மாற்ற முடியும். அப்ப ரிமூவ் பண்ண முடியாத பட்சத்துல அவர் டிவைஸ் வந்து பிரைமரி டிவைஸ் கிடையாது. அவர் டிவைஸ் கீழே பிரைம்னு வந்து மென்ஷன் பண்ணவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 5 டிவைஸ் பிரைம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால 6வது இவர் டிவைஸ் வந்து பிரைம்னு வந்து மென்ஷன் பண்ண முடியாது. புரியுற மாதிரி நான் சொல்றேன்னு வைங்களேன். இப்போ ஒரு 5 பேர் வந்து இப்ப நானும் சரி என் கூட 4 பேர் சேர்ந்திருக்காங்க இல்லைங்களா, நாங்க 5 பேருமே வந்து எங்கேயாவது வந்து டூர் போறோம்னு வைங்களேன், கார்ல டூர் போகிற வழியில பாத்தீங்கன்னா எங்களுடைய 5 பேர் மொபைலுமே வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே அமேசான் பிரைம் வீடியோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், புதுசா வந்து 5 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு மொபைல் போன் வந்து புதுசா வாங்குறோம். அப்ப வாங்குற பட்சத்துல சரி அந்த மொபைல் தான் போயிருச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு தெரியும்ல, அப்ப நம்ம இதுல லாகின் பண்ணி பிரைம் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 5 டிவைஸ்ல அந்த 5 டிவைஸுமே ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு புது 5 டிவைஸையும் கொண்டு வந்து அந்த பிரைம் டிவைஸ்ன்னு நம்மளால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ப அந்த 5 டிவைஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அந்த 2 டிவைஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஒரு மாசம் கழிச்சு தான் பேலன்ஸ் 2 டிவைஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து 3வது மாசம் வெயிட் பண்ணி தான் அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு டிவைஸை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். இப்படியெல்லாம் வந்து பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க அமேசான் பிரைம்ல. ஆனா ரொம்ப மோசங்க. அமேசான் பிரைம் வீடியோ பொறுத்த வரைக்கும் பாலிசி அது இதுன்னு ரொம்ப மோசம் பண்றாங்க. ஆனா இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் பரவாயில்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் எவ்வளவோ பெரிய விஷயங்க. அவன் மாசத்துக்கு 650 ரூபா கொடுக்குறான். பட் இருந்தாலுமே அவன் விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி டிவைஸ், ரிஜிஸ்டர் பண்ண டிவைஸ் இப்படிதான் ரிமூவ் பண்ணணும், இத்தனை நாள் தான் ரிமூவ் பண்ணணும், இவ்வளவுதான் லிமிட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீ எத்தனை டிவைஸ்ல இல்லைனாலும் லாகின் பண்ணிக்க. ஒரே நேரத்துல 4 டிவைஸ்ல தான் பார்க்க முடியும். ஆனா நீ எத்தனை நாள் நீ லாகின் பண்ணிக்க. 4 பேர் பார்த்துக்கலாம் ஒரே நேரத்துல. அது டிவியில கூட ஒரே நேரத்துல 4 டிவிலையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா பிரைம் வீடியோவில் 2 டிவியில தான் கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ நீங்க அமேசான் பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி என்னை மாதிரி நீங்களும் நாளை பின்ன முழிக்காதீங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அமேசான் பிரைம் வீடியோ பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதை சொல்றதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய வீடியோவே நான் வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல, சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தையில சொன்னா புரியாது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா பிடிச்சதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா நீங்க அமேசான் பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களா, எது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.